श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरु गीता 126வது श्लोकम्। ईश्वर उवाच गुरुपदिष्टमार्गेण मनःशुद्धितु कारयेत् अनित्यं खण्डयेत् सर्वम् यत्किञ्चिदात्मगोचरम्। இந்த லோகத்தில் மனுஷனுக்கு ஒரு மனிதனுக்குள்ள பக்தி ஏற்படணும்னா అదే ஒரு பெரிய అదృష్టం భాగ్యం. భక్తి అనేది நம்ம நாட்டில் நம்ம பக்கத்துல இருக்கிற நம்ம தெரு நம்ம ஊர்ல பார்க்குறோம், நிறைய பேருக்கு பக்தி இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இருக்கு, பாரத தேசத்துல நிறைய பேருக்கு அந்த பக்தி అనేది சகஜமா வருது. வெளிநாட்டுல பிரபஞ்சம் உலகம் எவ்வளவு பெருசா இருக்குல்ல, இங்க பார்த்தா நிறைய பேருக்கு பக்தி என்ன, பக்தி பண்றதுன்னு என்ன, இந்த கடவுளை நம்புறது అనేది இல்லாம கூட பாதி பேர் மேல இருக்காங்க. நம்ம நாட்டிலும் இருப்பாங்க. அதனால பக்தி అనేది ஒரு மனுஷனுக்கு ஹிருதயத்துல ஏற்படணும்னாவே அது ரொம்ப விசேஷம். அதுலேயும் பகவான் மேல பக்தி அது முதல் ஆரம்பம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு குரு மேல பக்தி வருது பாருங்க, அது விசேஷம். அந்த குரு கூட சாஸ்திரம் போதிக்கிற அப்படின்னா சாஸ்திரத்து மேல பக்தி வந்துச்சுன்னா விசேஷணத்தை எல்லாத்து மேல விசேஷம். அப்படிப்பட்ட பக்திக்கு ஒரு உற்பத்தி ஸ்தானமா இருக்கிற நம்ம பாரத நாடு இன்னைக்கு பிரயாக மகாராஜ திரிவேணி சங்கத்தில் கும்பமேள மகா கும்பமேள உற்சவம் தொடங்கியிருக்கு. நம்ம பாரத நாடுடைய பெருமை நம்ம தெரிஞ்சுக்கணும், உணரணும், பார்க்கணும்னா அதையும் ஆத்தியாத்மிக பெருமை. கோடானு கோடி பக்தாள் அந்த இடத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு எத்தனோ லட்ச கணக்கில் மக்கள் வந்து இந்த மாக ஸ்நானம் பௌஷ்ய பௌர்ணமி நாளையிலேருந்து மாக மாசம் ஆரம்பமாகிறதுனால அதுக்கு மாக ஸ்நானம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி, அதையும் ஆத்தியாத்மிகமான நிகழ்ச்சி எங்குமே எப்பவுமே நடந்திருக்காது, நடக்காது. அப்படிப்பட்ட அந்த மகா கும்ப பர்வதினம் வாழ்க்கையில ஒரு வாட்டாவது அப்படிப்பட்ட அந்த கும்பமேள இடத்துல பார்க்கணும். சாதாரண பக்தாள்
யோகிகள், பல வகையான சாதகர்கள், ஞானிகள், இப்படி பல வகையான ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்க கூடுவாங்க, தங்குவாங்க. சில பேருக்கு அதோட விசேஷம் தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு தெரியாது. இந்த சவுத்து பக்கம் அந்த அளவுக்கு நமக்கு அதை பற்றி தெரியாது. நம்ம காவேரி, நம்ம ஸ்ரீரங்கம் இதெல்லாம் நல்லா தெரியும். நம்ம திருப்பதி இதெல்லாம் தெரியும். 45 நாள் இது ஒரு விரதம். 45 நாள் அந்த கங்கை கரையிலேயே, திரிவேணி சங்கம கரையிலேயே தங்கி தபசு செய்வாங்க நிறைய பேரு. அதுக்கு பேர் கல்பவாசம். சாதாரணமான மக்கள் ஒன்றும் இல்லை, ஏதோ தங்கறதுக்கு ஒரு நிறைய கதை நடக்கும். அந்த இடத்துல எல்லாம் அப்படியே கீழெல்லாம் அந்த காஞ்ச புல்லு போட்டு அது மேல கோலி போட்டு இருக்கும், படுத்துக்குவாங்க. அப்படி எப்படியோ இந்தோ சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், எல்லாருக்கும் தூங்கலாம் ஏதோ ஒரு இடத்துல படுத்து. ஆனா இப்போ நல்ல விதமா அங்க ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டது. ஸோ இந்த விசேஷனம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பல வகையான பாரத தேசத்துல என்னென்ன ஆத்தியாத்மிக மத பயிற்சிகள் இருக்கோ அத்தனை வகையானவங்கன்னு அங்க பார்க்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த மகா பர்வதினத்தினால நம்ம இந்த பிரயாக மகாராஜனை நினைச்சுட்டு திரிவேணி சங்கமம், இப்ப அதுக்கு பிரயாகராஜ் பேர் வச்சிருக்காங்க. அதனால அங்க கலந்துகிற அந்த 3 நதிகள் அதை பத்தி விசேஷம் புராணங்களுக்குள்ள எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கு. எல்லா புராணங்களுக்குள்ள வரும். பல விதமான கதைகள், ஏன் எதுக்காக எப்படி எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், மகா கும்ப, அர்த்த கும்ப, அதுக்குள்ள இன்னும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படிலாம் நடக்கும். ஆனா அந்த பாரத நாடுடைய பெருமை, ஆத்தியாத்மிக பெருமை பார்க்கணும். வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ பேர் வருவாங்க, வந்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம கங்கா மையா கி, யமுனா மகாராணி கி, सरस्वती मैया की, प्रयाग महाराज की जय जय जय. முடியும் போதெல்லாம் அந்த நிகழ்ச்சிகள் அப்பப்போ கொஞ்சம் பாருங்க. இப்படி நினைச்சுக்கிறதே பார்க்கறதே நமக்கு மனசு சுத்திப்படுத்தும். குரு கீதை படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு விஷயம் கூட பேசிக்கணும். நாம இப்போ சொல்லும் போது என்ன சொல்லிக்க, குரு பக்தி ஏற்படுறது అనేది எல்லாருக்கும் வருதில்லை. சாதாரண பக்தி எல்லாருக்கும் இருக்கும். ஆனா ஒரு குரு கடிச்சு குரு மேல பக்தி ஏற்படுறது, அங்கேயும் சாஸ்திரத்தில் போதிக்கிற குரு நமக்கு கிடைக்கிறது అనేది ரொம்ப ரொம்ப அதிசயம்தான். அப்படிப்பட்ட ஒரு குருஸ்தானத்துல இருந்து கொண்டே தர்ம பிரச்சாரகனா, ஞான பிரச்சாரகனா இருக்கிற ஒரு சுவாமி நம்ம சபரிமலையில உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு நாளைக்கு விசேஷம், அதெல்லாம் ஏதோ இது இருக்கு. ஆனா பொதுவா பார்த்தா இந்த எத்தனையோ ஆண்டு காலமா ஆராதிக்கப்படுற உலகத்திலே ஒரு பிரசித்த சுவாமிய இருந்து, முக்கியமா பாரத நாட்டுல அப்படி ஒரு மலை மேல உட்கார்ந்து இருக்காரு சுவாமி ஐயப்ப சாஸ்தா. சாஸ்தான்னா சாசிக்கிறவர்,
சாஸ்தான்னா சொல்லி கொடுக்கிறவர், சாஸ்தான்னா கண்ட்ரோல் பண்றவர். அவருடைய அவதாரம் பெருமான் பெருமாள் 2 பேருடைய அம்சத்தினால பிறந்தவரா சொல்லப்படுறது. ஹரிஹர சுதன். அவருக்கு பல பேரு. நம்ம இப்போ முக்கியமா அவனை பத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, குருகீதை படிக்கிறதுனால. இன்னொரு ஆச்சரியம், நம்ம நாட்டுல எந்த விதமான இந்த ஒரு வழிபாடு சொல்லி கொடுத்தா கூட அது எல்லாமே கடைசியில இந்த மனுஷனு மனுஷ சரீரம் எடுத்த இந்த ஜன்மம் எடுத்த இந்த மனிதனை அவனு ஆத்தியாத்மிகமா முன்னேறி ஞானம் அடையணும், பிரம்ம ஜானத்தினை தன ஸ்வரூப ஜானத்தை அடையணும். இதுக்காக மட்டும்தான் இந்த லட்ச வகையான வழிபாடுகள் ஆகட்டும், ஏதாவது ஆகட்டும், என்ன மார்க்கமாகட்டும். ஆனா அதுல அந்த சூக்ஷ்மத்தினை கிரகிச்சு எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் உடனே சாத்தியப்படுறது இல்லை, பல ஜன்மங்கள் தேவைப்படுறது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல பிறந்தோம் பாருங்க. புனிதமான புண்ணிய பூமி, கர்ம பூமி, தான பூமி, தபோ பூமி, கர்ம பூமி, ஞான பூமி, ரிஷி பூமி, வேத பூமி. முதல்ல இந்த பெருமையை தெரியணும். அவங்களோட பொக்கிஷம் இருக்குங்க, எங்கமே உலகத்துல ஒரு கிடைக்காது. அதனால இந்த ஐயப்ப சுவாமி அவர் எதுக்கு அந்த சுவாமியுடைய ஒரு சுவாமிக்கு ஒரு சிம்பாலிசமா ஏதோ பேசலாம். விஷ்ணு 4 கையில ஏன் இதெல்லாம் இருக்குன்னு அதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. பாகவத்தாள் பக்தாள் ஒரு விதமா சொல்லுவாங்க, கொஞ்சம் தத்துவம் பேசுறவங்க நாங்க வேற விதமா சொல்லுவோம். கடைசியில என்ன கிரகிக்கணும், அது எல்லாத்திலும் அப்படி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பிரசித்தமான நம்ம முருகன், இவருக்கு பின்னாடி கூட ஆழ்ந்து பார்த்தா அவர் ஞானஸ்வரூபம் தான், ஞான பலம். இவருக்கு ஐயப்பனுக்கு கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அவர் சின்ன பையனா இருக்கும் போதே கதை சொல்லுவோம், கோச்சுக்கிட்டாரு அப்படி இப்படின்னு மொத்தத்தை தியாகம் பண்ணி ஆண்டியப்பனா போய் மலை மேல உட்காந்து தியாகம் பண்ணி தானே போகணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா 2 பேரும், அது எல்லாம் ஒரு விஷயம். ஆனா தபசு பண்ணார், கரெக்டு தானே. இன்னும் நிறைய சொல்லலாம். இப்போ முக்கியமா இன்னைக்கு நமக்கு ஐயப்ப சுவாமி, ஐயனன்னா குரு, ஈஸ்வரனு, பரமாத்மா. அதனால நம்ம தமிழ்நாடுல இந்த எல்லா கிராமத்துல பொதுவா ஐயனாரன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த கிராமத்தை கைட் பண்ற குரு அப்படியே ஒரு தெய்வம் வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா வழிபடுறது, எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாடி செய்யறது. ஸோ ஐயா அண்ட் அப்பா, இது 2த்துக்கு அர்த்தம் ஆக்சுவலி ஒண்ணுதான். ஐயான்னு சொல்லும் போதேமோ கொஞ்சம் கௌரவமா எல்லாரும் ஐயான்னு கூப்பிடுறோம், பெரியவர்கள் எல்லாருமே. அவர் பெரியவர், பெரிய ஸ்தானத்துல இருக்கார் அப்படின்னு. குரு ஸ்தானத்துல இருக்கிறதா நம்ம வாழ்க்கையில பெரிய உன்னதமான ஸ்தானத்துல இருக்கிற அவன் வயசு பத்தி இல்லை, ஞானம் போதிக்கிற குருவா இருந்தா அவன் சின்ன பையனா பெரிய பையனா வயசு இல்லை, ஞான விருத்தன். அதனால ஐயா உலகம் மொத்தத்துக்கு இப்போ அந்த பரமாத்மாவே தாய் தந்தை எல்லானால நீதான் எனக்கு அப்பாவும் அம்மாவும் நீதான். சரி, இன்னும் முக்கியமான கருத்து நேற்றுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். தர்ம சாஸ்திரானி கூட சொல்றது உண்டு. ஏன்னா முதல்ல தர்மத்தினை காட்டி கொடுக்கணும், சொல்ல வைக்கணும், முக்கியம். தர்மம் இருந்தாதான் பிரம்மம். தர்மம் இல்லாதவனுக்கு பிரம்மனுக்கு அடிக்க மாட்டான். ஸோ தர்ம சாஸ்திரா, சாஸ்திரான்னா குரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 நாள்ல சும்மா மனசுல அப்படி வந்துட்டு இருக்கு. நான் எப்போ சபரிமலை போனது கிடையாது. போனவன் இப்போ கூட இனிமே இப்போ போக முடியாது, போகல.
ஆனா நல்ல சிந்தனை 2 நாள்ல அதே தியானம் அப்படியே மனசுல தோணுன்றதுனால இன்னைக்கு அது சொல்லணும் சந்தர்ப்பம் இருக்கிறதுனாலன்னு தோணிச்சு. அப்படியே பார்க்கும்போது ஆஹ், இவரும் தியாகம் பண்ணிட்டு போய் மலை மேல உட்கார்ந்துட்டார். அவர் பிறந்தது கதையில பார்த்தா முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னா, அது முக்கியமா வேற யார் கதை இருக்கான்னு எனக்கு தெரியாது. மகிஷாசுர மர்தனியா பிறந்த துர்காதேவி மகிஷாசுரனை சமரிச்சதுக்கு அப்புறம் மகிஷாசுரனுடைய தங்கச்சான மகிஷி అని இன்னொரு ராட்சஸ் இருக்கா. அவளுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்து அவங்க பயங்கரமா தபஸ் எல்லாம் பண்ணி பிரம்மதேவனை கிட்ட இருந்து வரம் வாங்கிட்டான். வரம் வாங்கி எனக்கு இதோ இந்த ஹிரண்யகசிபுன் போலுதான் கொஞ்சம் அசடு. வரம் கேட்கறதுன்னா ஒண்ணு கேட்டு விட்டுடலாம். அதுக்கு இவனே கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு கடைசியில மாட்டிக்கிட்டான். ஆகத்தம் ஞாபகம் இருக்குல்ல, இந்த மகிஷி ராட்சஸ் இந்த அம்மா கூட விஷ்ணுவுக்கு சிவனுக்கு சேர்ந்து பிறந்த மனுஷன் சரி ஜீவன் இருந்தா அவனு கையில மட்டும் சாவு இருக்கலாம், எனக்கு வேற யாரு கையில சாவு இருக்கக்கூடாதுன்னு வரம் கேட்டுக்கிட்டான். எதுக்கு இந்த கிளாஸ் வைக்கணும்? கிளாஸ் வைக்க வைப்பான், கடவுளை வைக்க வைப்பான், பேச வைப்பான். அப்படி இப்படி யாராவது ஓவரா போனா அப்ப என்ன ஆச்சு, அந்த அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, 2 கடவுள் விஷ்ணு சிவன் ஆண்கள், அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அந்த அம்மா நினைச்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்டு ஏதாவது குமுறு திமுறு பண்ண அது சரி பண்றது பரமாத்மாவுக்கு கஷ்டமா என்ன? கஷ்டமே கிடையாது. இது புரிஞ்சுக்கணும். முதல்ல இது புரிஞ்சுக்கணும். நான் ஃப்ராட் நம்பர் 1. நான் எப்படிப்பட்ட என்னாவது ஏமாத்துவேன்னு அப்பா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ உலகம் மொத்தத்தில் ஏமாத்தலாம், ஒண்ணு நீ ஏமாற்ற முடியாது, கடவுள் ஏமாற்ற முடியாது. அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு நீ ஏமாத்திட்டு இருக்க, இப்படி நீ அடுத்தவங்களை ஏமாத்துறன்னு சொல்லி இது தர்மத்துக்கு விருத்தம், ஆத்ம தத்துவத்துக்கு விருத்தம். அதனால அப்படி பண்ணா ஒண்ணு நீ ஏமாத்துறதுன்னு அர்த்தம். ஒண்ணு நீ என்ன உனக்கு புரியலன்னா பரமாத்மனை நீ ஏமாற்ற முடியாது. ஒண்ணு நீ ஏமாத்துறதுன்னா நீ அனுபவிச்சுதான் ஆகணும், தப்பிக்கவே முடியாது. சுங்க சாவடி தப்பாது. அதனால சரி என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவரும் அப்படி பிறந்தது அதிகதான். எப்படி பிறந்தாருன்னா கடிச்சார். ஒரு ராஜாக்கு இவ எங்கோ காட்டுல அங்க இருக்க தெரிஞ்சுட்டு ராஜா எடுத்துட்டு போனார். அந்த கேரளாவில் இருக்கிற ஒரு ராஜா. அப்போ வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. அது கூட இவன் பேர் வச்சுட்டாங்க, மணிகண்டன் வச்சுட்டாங்க. எதுக்கும் தங்கம் வச்சு சின்ன மணி கட்டியிருக்காங்க. அந்த அம்மா ராணி இவர் வளர்த்துறாங்க. அப்புறம் ராணிக்கு கர்ப்பவதியாகி குழந்தை பிறந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் யார் நீ யுவராஜாவா பண்ணணும், அடுத்த சக்சஸரான்னு வரும்போது ராஜாக்கு பொறுத்த வரைக்கும் இவர் ஐயப்ப முதல்ல கடிச்ச பையனான எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்தா இல்லையா, அது வேற ரொம்ப புத்திசாலியா இருக்கிறான். ரொம்ப எல்லா ராஜாக்கு என்ன வேண்டுமோ அந்த வித்தைகள் எல்லாம், அஸ்திர சஸ்திர வித்தைகள் எல்லாம் தெரியும், மிலிட்ரி கண்ட்ரோல் பண்ண தெரியும். நம்ம இவர் போலுதான். இவரும் பெரிய கமாண்டர் தானே, சீஃப் ஆஃப் தி ஆர்மி. அதே போல்தான் அவர் எல்லாம் இருக்குன்னு. ஆனா ராணிக்கு பிடிக்கும். பாருங்க, உலகத்துல எப்படியோ இப்படி ஏதோ ஒண்ணு பண்ணி வைப்பாரு பகவான். பண்ணி வச்சதான் காரியம் டிராமா நடக்கும். அதனால ஒரு மினிஸ்டர்னு பிடிச்சிக்கிட்டு அந்தம்மா ஒரு பிளான் போட்டு, இதெல்லாம் உண்டே பாகவதத்துல கதைகள் நிறைய, எப்படியாவது இந்த மணிகண்டன் தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துக்கிட்டு அந்த மினிஸ்டர்கிட்ட சொல்லி, வைத்தியர்கள் சொன்னாருன்னு சொல்லி, பெண் புலி பால்
பெண் புலி பால்ன்னா அந்த புலியை வந்து இப்பதான் குத்தின்னு போட்டு இருக்கணும், அப்பதானே பால் இருக்கும். கிட்ட போக முடியுமா? பூனை கிட்டே போக முடியாது. பூனை அம்மா பயங்கரமா சீரிடும், அவ்வளவு. அப்போ இப்படி சொல்லி மணிகண்டனை அனுப்பணும். முல்ல எப்படி யாரு கொண்டு வரன்னா, பையன் அம்மாக்காக நான் போறேன்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டாரு. பால் எடுத்துக்கிட்டு புலி மேலே உட்கார்ந்துட்டே வந்தார். கதை. அதனால அவருக்கு பக்கத்துல ஒரு புலி இருக்கும், பெங்கால் டைகர். இப்போ இது பார்த்ததுக்கு அப்புறம் ராஜாக்காவது ராணிக்காவது மினிஷாவதுக்கு என்ன தோணும்? சுவாமியே ஐயப்போ, இது சாதாரண ஜென்மம், இது அப்படி இல்லை, பரமாத்மா தான். அப்படி இந்த காட்டுக்குள்ள புலி கிட்ட போட்டு முன்னாடியே போகும்போதே கரெக்டா அந்த மகிஷி ராட்சச வரதையும் அந்த வேலை முடிச்சிட்டாரு. அவர் ஜென்மிச்ச காரணமே அந்த மகிஷ ராட்சச சம்ஹாரம், அது நடந்துச்சு, இங்க வந்தாச்சு. இப்போ இனிமே சொல்றாரு ராஜா கிட்ட, நான் இந்த லோகத்துக்குள்ள வந்த காரியம் முடிஞ்சு விட்டது, அதனால நானும் திரும்பி கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அந்தர்தானம் ஆயிட்டாரா இல்லைன்னா நான் போறேன் காட்டுக்கு தபஸுக்கு உட்கார்ந்தாரு. அந்த மலை மேல போய் அதுக்கப்புறம் சொன்னாராம ராஜா கிட்ட, என்ன பேர்ல வந்து நீங்க ஒரு ஆலயம் கோவில் கட்டணம் அங்கன்னு சொல்லி கூட ஆக்ஞை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணாரு, அப்புறம் இந்த பையனு மணிகண்டன் காணும், தபஸ் பண்ணி அப்படியே போயிட்டார். ஆனா பண்ண இடம் அது. ஆனா இப்ப அங்க கோவில் அப்போ என்ன பண்ணாரு என்னமோ கூட பரசுராமர் வந்து அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிரதிஷ்டை பண்ணாரு. அதனால கேரளா வந்து பரசுராமருக்கு ரொம்ப க்ளோஸ், பரசுராம கஷேத்திரம் கேரளா. அதே போல வியாசரு கூட அங்க ஒரு இடம் ஸ்தானம் இருக்கு. ஏன்னா வியாசர் வந்து மத்ஸ்ய மீன்காரனான அந்த அம்மாக்கு பிறந்ததுனால அங்க கேரளத்துல மீன்காரர்கள் எல்லாருக்கும் வியாசரன்னா அவ்வளவு பிரியம். பாருங்க, நம்ம இங்க இருந்து நமக்கு அந்த குரு பூர்ணிமைக்கு சொல்லி கொடுத்தா தவிர அவரை பத்தி என்ன நமக்கு பெருசா தெரியுமா? ஆனா அங்க வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட கதை அது. அதுக்கப்புறம் அவர் பேருல அது எப்போ ஆரம்பிச்சோ எப்போ நடந்துச்சோ என்னமோ, அங்க அவருடைய சந்நிதி அங்க இருக்கிற போல் பரசுராமர் வந்து அங்க பிராண பிரதிஷ்டை போல் அப்படி பண்ணி அதெல்லாம் செஞ்சு அந்த சமயத்துல அவருடைய சங்கல்பமா அவருடைய வேண்டுதல வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சங்கராந்தி பொங்கல் நமக்கு இங்க அன்னைக்கு நானும் ஜோதி ரூபத்துல இங்க வந்து தரிசனம் கொடுக்கிறேன்னு சொன்னது போல் அது நிஜமா ஜோதினி அப்படி பார்த்தாங்கள அப்போ அந்த காலத்துல என்ன நடந்ததோ. ஆனா அதுக்கப்புறம் இப்போ காமிக்கப்படுற ஜோதி வந்து மனிதர்களுக்கு பண்றது அது. அதுக்கப்புறம் அது மேல நம்பிக்கை லட்சக்கணக்கில் மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. முக்கியமா இந்த சீசன் அதெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சரித்திரம் இருக்கிற அந்த சுவாமி ஐயப்ப அவர் வந்து சாஸ்தா. அடுத்தது முக்கியமா சொல்லணும்னா அவர் தர்மத்தினை தபஸ்ஸுனி ஞானத்தினை மூணுத்தினி லோகத்துல அவரை நேரா டீச் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய பக்தாள மூலமாவும் அவரு சில தகுதி இருக்கிற யோகிகள் ஞானிகள் மகாத்முகள் மூலமா அவர் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறார்.
ஏன்னா அவர் நேரா டீச் பண்ணது எங்குமே எதுவுமே இல்லை. அப்போ எதனால எப்போ எதுக்காக அந்த ஸோ அப்போ அந்த அந்த சுவாமினி பார்க்கறதுக்கு போறவனும் ரொம்ப 40 நாள்ல அதெல்லாம் அப்படி விரதமா இருந்து ரொம்ப கடினமானது. எல்லாரும் பண்றாங்கன்னு இல்ல தெரியல. ரொம்ப பிரம்மச்சரியமா இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, கட்டில் மேல படுக்கக்கூடாது, 3 வாட்டி குளிக்கணும். இத்தனை வச்சா எல்லாரும் விரும்பி நம்பி பண்றாங்க. அப்படின்னா பாருங்க, எப்படியோ தெரியாம பாமர மக்கள் எல்லாரும் தபஸ்ல ஈடுபடுறாங்க. ஒருத்தரா 2 பேரா 3 பேரா, இப்ப அத்தனை பேர் கும்பக்கு வரா, குளிக்கிறான். என்ன குளிர் தெரியுமா? எப்படி இருக்கும்? போய் பார்த்தா தானே தெரியும். நான் 3 வாட்டி போனேன். அதனால போதும். அப்படி இருக்கும். பண்றாங்க. வயசு இல்ல, சின்ன பெண்ணு పెరుసు எல்லாரும். அதனால தபஸ் అనేది வாழ்க்கையில முக்கியம் అనేది காட்டுறது. அப்படி ஏதோ ஒரு விதமா மனுஷன் தபஸ் பண்ண வைக்கணும். அப்போ அவனுக்குள்ள ஒரு என்னது தன்னம்பிக்கை வரும். அதனால அப்போ அவனுக்கு பக்தி கூட வளரும். கூடவே ஸ்லோவா தகுதி வந்தப்போ ஞானத்துக்கு தயாராயிடுவான். குருவும் கிடைப்பான். இந்த ப்ராசஸ் தான் நம்ம நாட்டுல எக்கச்சக்கமா நடக்குது. ஐயப்பா இப்ப இந்த கும்பமேளா இதெல்லாம் பார்த்து அப்படின்னு சொன்னோம், எக்கச்சக்கமா நடக்குது. பெரிய லெவல்ல நடக்கிறது. பொதுவா நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ன்றோம். இங்க வேர்ல்டு லெவல், சிருஷ்டி லெவல்ல நடக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஐயப்ப சுவாமி நம்ம வேதாந்தம் படிக்கிற நமக்கு அந்த கோவில் மேல ஏன் தத்துவமசி அணி மகா வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சும்மா சூச்சனையா சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பா நீ இப்படி தபஸ் பண்ணி தகுதி பெற்று என்னை கெட்ட வரையில்ல, நீ நானும் வேறு இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன மாதிரி மகா வாக்கியம் ஞானம் தானே சொல்றாரு. ஆனா அங்க அது எழுதியிருக்கனே, அது எதுக்காக எழுதியிருக்காங்கன்னு இல்லை, அதோட அர்த்தம் என்னன்னு இவனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து தத்துவமசி மகா வாக்கியம் படிச்சு குரு கிட்ட நின்று இவனும் சிரவணம் பண்றதுக்கு இருந்து அநேக ஜென்மங்கள் ஆகிறது. அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்த விதாகினே ஆத்மஜான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதனால உங்களை பத்தி நீங்க ரொம்ப பெருமைப்படணும். அப்படி நாளைக்கு போய் எல்லாத்தையும் டாம் டாம்னு சொல்லக்கூடாது. எல்லாம் ரொம்ப பெருமைப்படணும். ரொம்ப சிம்பிளா இருக்கு. Be simple and live simply and inside feel noble. Okay? Globally உன்னோட நோபல்னஸ் தெரிய வேண்டாம். உள்ளக்குள்ள இண்டிவிஜுவலா தெரிஞ்சா போதும். சந்தோஷம், திருப்தி, நிம்மதி, ஆனந்தம் அது இருந்தா போதும். அது சொல்றதுக்கு தான் அவர் அங்க அல்டிமேட் டீச்சிங் வேதம், வேதாந்தம், உபனிஷத்து, எல்லா கடவுளோட நீ ஏதாவது எடுத்துக்கோங்க. சிவபெருமான் இங்க இது சொன்னாலும் சரி, சேதாஸ்வதர் இந்த உபனிஷத்து சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எல்லாத்துடைய கருத்து இதுதானே ரொம்ப தெளிவா அங்க ஏது இருக்கு. ஏதோ ஒரு நாளைக்கு இவன் அது பார்ப்பான். அது என்ன பாஷை, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சம்ஸ்கிருதத்துல இது இருக்கு. மேபி மலையாளத்துல கூட ஏதோ ஒரு பக்கம் ஏதுவானா என்னன்னு தெரியல. நீ தமிழ்நாடு பக்க மக்களுக்கு அது எப்பாவது தெரியுதா, காதுல புடுங்குத? அந்த அவங்க சுவாமி குருசுவாமி எப்பாவது சொல்லி கொடுத்தாரா இல்லையா? குருசுவாமி ஒருத்தர் இருப்பாரு, எல்லாரும் கூட்டமா தீட்சை கொடுத்துட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் 21 வாட்டி இப்ப போயிட்டு வந்ததுனால அவர் குருசுவாமி ஆயிடுவார். பட் எல்லாம் பெரிய ப்ராசஸ் தான், என்ன தபஸ்து. ஆனா நாம இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோமோ பண்ணிடுமோ இல்லையோ ஏதோ ஆயிடுச்சு. மொத்தத்துல வந்த இடத்துக்கு வந்துட்டோம். செய்ய வேண்டியது செஞ்சிட்டு இருக்கிறோம். அடைய வேண்டியது அடைஞ்சிட்டோமா சார்? ஆமா, அடைஞ்சிட்டோம்.
சந்தேகம் உனக்கு இருந்தா நான் என்ன பண்ணிடும்? அப்படிப்பட்ட அவர் சாஸ்தா, அதான் அழகா வச்சுட்டாங்க. ஏது சாஸ்தான்னு வச்சுட்டாங்க? குரு பிளஸ் தத்துவமசி. என்ன குரு? ஞானத்தில் போதிக்கிற குரு, அறிவு காட்டுற. மொத்தத்துல பார்த்தா பெரிய அளவுல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனுக்காக தான் பாருங்க. ருஷிகள் எல்லாம் எப்படி எல்லாம் நினைச்சு, யாரு ருஷி பிரதிஷ்டா யாரு பண்ணாங்களோ என்னமா ஆயிடுத்து. நீ நானும் சொல்லி பிரச்சாரம் பண்ண இப்படி வருமா? அது எப்படியோ வந்துருது. இத்தனை கோட்டுல லட்ச மக்களுன்னு அப்படி இழுக்கிறதுன்னு சொன்னா, அந்த திருப்பதி ஆவது இங்க ஆவது சாதாரணமா யாரோ ஒருத்தரும் ஒரு மினிஸ்டர் சொல்லி ஒரு லோக்கல் பர்சன் சொல்ல நடக்குமா என்ன? அது ருஷி சங்கல்பம். பரமாத்மாவே அந்த ருஷிகள் மூலமா இப்படி வேலை பண்ணுவார். அப்படிப்பட்ட அந்த சுவாமி ஐயப்ப சாஸ்தா ஸ்ரித ஜன பிரியம் சிந்தித பிரதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் ஸ்ருதி மனோகரம் கீர்த்தலாலசம் ஹரிஹராத்மஜம் ஏவமாஸ்ரயே. சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா, சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா, சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா, சுவாமி சரணமய்யப்பா, சுவாமி சரணமய்யப்பா. இது ஒரு பெரிய பக்தர் மகாத்மர் எதிர்க்காரு. ஜேசுதாஸ் நல்லா பாடினதுனால அவர் எழுதினாருன்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஐயப்ப பக்தர் எழுதினது இது. அவர் இதோட அர்த்தம் சுருக்கமா சொல்லி குருகீதை கொள்ள போறோம். குருகீதையில தான் இருக்கோம். நம்ம இப்போ எங்க இருக்கோம்? குருவுக்குள்ளே இருக்கிறோம். சாஸ்திர ஐயப்பனை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் இனிமே எங்க இருக்கோம்? நம்ம ஸ்ரித ஜன பிரியம். யாரு ஸ்ரித ஆசிரித, யாரு அவனை ஆசிரிக்கிறாரோ, சரணம் ஐயப்பான்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு அவங்கள என்ன ரொம்ப பிடிக்கும். பகவான பகவத்கீதாவது எங்காவது அதுதானே சொல்றாரு. நான் தான் வேணும், என்ன சரணடைவஞ்சம் கூட நான் கை விடுவேனா? வாக்தானம் பண்ணாரு. அனன்யா சிந்தயந்தோ மாம் யே ஜனா பரிபாசதே. சோ ஸ்ரித ஜன பிரியம் சிந்தித பிரதம். அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் கொடுப்பாருன்னு அர்த்தம் சொல்லலாம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். புத்தியோகம் ததாமியஹம். கீதையிலோ கிருஷ்ணர் சொன்னார் இல்ல, புத்தியோக சரியா சிந்திச்சு உனக்கு ஞானம் ஏற்படுறது போல அனுகிரகம் பண்ணுவேன். அதனாலதான் நான் தத்துவமச நீங்க வாக்கியம் எழுதி வச்சிருக்கேன். சரியா? 18 படிகள், 5 பிராணங்களும், 5 ஞானேந்திரன், 5 கர்மேந்திரங்களும், மனோபுத்தி அகங்காரங்கள் எல்லாம் தாண்டி வந்த நீ நான் ஒன்னாயிடுவோம். அதனால்தான் 18 படி தத்துவமசி. ஸ்ரித ஜன பிரியம் சிந்தித பிரதம் ஸ்ருதி விபூஷணம். வேதமே ஆபரணமா வச்சிருக்காரமா. ஸ்ருதி என்ன? வேதம். வேதத்துடைய சாரம் அடிச்சல் ஸ்ருதி விபூஷணம். அந்த வேத பூஷணம், வேதத்தினே பூஷணமா வச்சிருக்கிற அவர், வேதத்தினே பூஷணமா வச்சிருக்கிற சாதகன், பக்தன்.
சாது ஜீவனம். அதானே சொன்னான் இப்போ, சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங். லிவ் லோக்கல்லி பட் திங்க் குளோபல்லி. சாது ஜீவனம். அது ஏதோ ஸ்ருதி அணி வந்ததுனால அவரு பாடினதுனால நானும் கூட இழுத்து ஸ்ருதி மனோகரம் அப்படி எடுத்துட்டா, ஓ ஸ்ருதி தம்புரம், அதான் மனோகரம். யாரு இந்த சாஸ்திரம் ஸ்ருத்தின வேதத்தில் சாஸ்திரத்தில் கேட்கிறானோ அப்படிப்பட்ட பக்தாளன்னு அவருக்கு ரொம்ப ஆனந்தம். அந்த சாஸ்திரம் படிக்கிற பக்தனுக்கு கூட ஆனந்தம் தானே. அதனால இது சொல்லி கொடுத்தா இது கேட்கிறவங்கன்னா கீதலாலசம் பாடலன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரண அர்த்தமா சொல்லலாம், சாதாரணமா அப்படி சொல்லலாம். கீத போதனம், டீச்சிங். டீச்சிங் என்ன அவருக்கு பிடிக்குமா? அதனால சாஸ்தா ஐயப்பா, டீச்சர் ஐயப்பா. கீதலாலசம். கீதா, பகவத்கீதா, உத்தவ கீதா, விபீஷண கீதா, ராம கீதா. டீச்சிங். கீதா மீன்ஸ் டீச்சிங், நாட் பாடல். கீதலாலசம். அப்படிப்பட்ட ஹரிஹராத்மஜம், அப்படிப்பட்ட தேவத்துக்கு ஹரிஹராத்மஜம். பிரம்மன் சிருஷ்டி பண்றாருன்னு சொல்லுவோம், அவருக்கு இங்க இடம் இல்லை. ஏன்னா அவரு வரம் கொடுத்துட்டு இந்த கதை தொடங்கிச்சு. ஹரி அவருடைய மாயனால அவரை நிறைய காட்டுவார். அதுக்கப்புறம் சிவன் காட்டினது எல்லாத்தையும் அடிச்சுடுவார். நீ காட்டிட்டு இருங்கோ, நான் துவம்சம் பண்ணிட்டேன். நீ காட்டிட்டு இருங்கோ, நான் துவம்சம் பண்ணுவேன். அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தா நேற்றுக்கு டாபிக் நமக்கு அப்படிதான் ஆரம்பமாயிடுச்சு இல்ல. ஆத்மா அனாத்மா ரெண்டு பக்கத்துல இருக்கனே. ஹரிஹராத்மஜம். இந்த ரெண்டு பேர் கலக்கிட்டோம்னா அங்க என்ன இருக்கு? ஞானம் மட்டும்தான் இருக்கு. ஞானம் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவர் ஞானஸ்வரூபம் தான், கர்மஸ்வரூபம் தான். அப்படிப்பட்ட அந்த தெய்வமா இங்க நமக்கு ஏதோ ஒரு மலை மேல ஒரு ரூபத்துல இப்படி காணப்படுற சரணம் ஆசிரியிக்கிறே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு குருகீதைக்கு ரொம்ப பலமான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். கும்பமேளை பற்றி சொல்லி, சுவாமி சாஸ்தா ஐயப்பன் பற்றி சொல்லி, அப்படிப்பட்ட அந்த குருடைய உபதேசத்தினே உபதிஷ்ட மார்க்கேன 126க்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்க. கடந்த சத்தங்கத்துல படிச்சோம், ஆனா பெருசா விவரிக்கல. குரு உபதிஷ்ட மார்க்கம், குரு சொல்லபடி நடு மார்க்கேன. அப்படி நடந்துகிட்டு என்ன மனசுத்தி, அப்படி பண்ணிதான் மனசனை சுத்தி பண்ணிக்கணும். மனசனை சுத்தி பண்ணிக்கணும். அப்படிதான் பண்ணணும். காரையேத்து மனசுத்தி ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும்? ஞானத்துக்கு தயாராயிருக்கும், தகுதி பெற்று இருக்கும். அப்போ குரு போதனை உனக்கு அதுக்கு மேல அப்புறம் செய்வாரு. ஓ நிறைய கேட்கிறோம், நிறையவே ஏதோ சில பேர் வேற விதமா கேட்கறாங்க, நம்ம இப்படி கேட்கிறோம். கதை ரூபத்துல சில பேர் கேட்பாங்க, கேட்கிறோம். கேட்டது நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு ஏன் வாழ்க்கையில அமலப்படுத்த முடியல, அனுசரிக்க முடியல? 100% ஹோல் ஹார்ட்டட்லி ஆக்செப்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நாம தயாரா இல்லாம கேட்கிறோம். வித்தவுட் குவாலிஃபிகேஷன் வி ஜாயின்ட் இன் த ஐஐடி அப்படின்னு சொல்லணும்.
அப்போ குவாலிஃபிகேஷன் இல்லாம எப்படியோ பேக் டோர் என்ட்ரி எப்படி வந்தா அவன் அங்க எப்படிதான் படிப்பான்? வந்தா சொல்ல படிக்கணுமே, செய்யணும் இல்லையோ? அதே போலுதான் வேற காரணம் ஒண்ணு கிடையாது. we have no qualification. அதனால நமக்கு பூர்ணமா புரிய மாட்டேங்குது, பூர்ணமா எடுத்துக்க முடிய மாட்டேங்குது. எல்லோருக்கும் சொல்லல, சில பேருக்கு சில வாட்டி சில காலம். அதனால மனசுத்தி நீ பண்ணிட்டே இரு, ஏற்படும். வேற வழியில் என்ன சொல்லும்? கேட்டுட்டே இரு. உனக்குள்ள மனசு எந்த அளவுக்கு பியூர் ஆகிறது தகுதி வருதோ அப்போ என்ன ஞானம் உதைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அப்படி ஆனதுக்கு அப்புறம் அனித்யம் கண்டையேத். அனித்யம் அனாத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட அனித்தியமானது எல்லாத்தையும் தள்ளணும். அனித்யம் என்னது? எதெல்லாம் எத்கிஞ்சித் ஆத்மகோச்சரம். இந்த ஆத்மான்னா எதெல்லாம் மனசு புலங்களினால, இங்க ஆத்மான்னு அர்த்தம். மனசுக்கு புலங்கள் மூலமா மனசு எதெல்லாம் தெரியுறதோ, எதெல்லாம் அனுபவப்படுறதோ சர்வம் அனித்யம் அனாத்மான்னு சொல்லி தள்ளு. வேதாந்தத்துல சொன்ன நேதி வாக்கியதா, நேதிக்கு என்ன சொன்னான் நானு? எல்லாத்தையும் தள்ளு அப்படின்னா ஞான மார்க்கம். எல்லாத்தையும் அள்ளிக்கோ. சர்வம் பிரம்மமயம்னு சொன்னா, இல்ல சர்வம் பகவத் மயம்னு சொன்னா பக்தி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஒண்ணு கிடையாது. எல்லாத்தையும் யூ இன்க்ளூட் இட் ஆர் யூ எக்ஸ்க்ளூட் இட். பட் அரைக்குறை பாதி செல்லாது. அதுதான் விஷயம். அதுதான் இங்க சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு 127. ஜ்ஞேயம் சர்வம் பிரதீதம் ச ஞானம் ச மன உச்சதே. ஞானம் ஜ்ஞேயம் சமம் குர்யாத் நான்ய பந்தா த்விதீயகஹ. 125 ரொம்ப வேதாந்தமான ஆழமான கருத்துகள் சொல்றாருன்னு சொல்லியிருக்கேன் நேற்றுக்கு. அதை தொடர்ந்து இப்போ இந்த 126க்கு சம்பந்தப்பட்டு சர்வத்தனி எதெல்லாம் மனசுக்கு தெரியறதோ அதெல்லாம் சொல்லி கண்டனம் பண்ண சொன்னார் இல்லையா? மனசு అనేది தெரிஞ்சுக்கிற வஸ்துவா இருக்கு. இது பொதுவா என்ன சொல்றோம் வேதாந்தத்துல, திரிபுட்டின்னு நெகேட் பண்ணோம். திரிபுட்டி ரஹித ஞானம் ஆத்ம ஞானம் அன்னோம். திரிபுட்டி அన్న 3: நோயர், நோயிங், நாலேஜ். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பதம் சொல்லணும்னா ஞாதா ஞானம் ஞேயம். ஞாதா யாரு? மனசு. நமக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்கு தெரிஞ்சது? இப்போ இந்த கிளிப்பு காமிக்கிட்டா, பிளாஸ்டிக் கிளிப்பு இது காட்ட யாருக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சது. கண்ணு பார்த்துச்சு, மனசுக்கு தெரிஞ்சது. ஸோ மனசுதான் ஞாதா. இந்த உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிற பொறுத்த வரைக்கும் மனசுதான் ஞாதா. அப்புறம் ஞேயம் தெரிஞ்சுக்கப்படுறதுனே ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு கண்ணு இருக்கிறதுனால. நீ கண்ணு மூடி இருந்தா நீ இது என்ன சொல்லுன்னா, கண்ணு மூடு, இதெல்லாம் சொல்லு, எப்படி சொல்லு? அப்புறம் எது பத்தி தெரிஞ்சுக்கிட்ட? ஸோ ஞாதா ஞானம் ஞேயம், நோயர் நோயிங் அண்ட் த நோன்ட். இது அப்ளை டு எல்லாத்துக்கும். அந்த அந்த 3த்துல சேர்ந்து திரிபுட்டி அப்படின்னு வேதாந்தத்துல சொல்றோம். திரிபுட்டி இது விட்டுடணும். நீ பிரம்மம் அப்படின்னது முதல் பிரம்மாக்கார விருத்தினை உருவாக்குவோம். அதையும் விருத்தி தான். எல்லா உபனிஷத்து கிளாஸ்லயும் இந்த கூட பேசியிருக்கோம் ஆழமா.
நான் பிரம்மம்னு சொல்றது அப்போ ஒரு மனசுல விருத்தி தானே சார்ன்னா அந்த பிரம்மாகார விருத்தி இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த விருத்தி கூட விருத்தி தானே டிராப் ஆயிடும், டிராப் பண்ணுவேன். இப்போ பண்ணது யாரு என்ன? இது எவ்வளவு இப்படி விவரிச்சாலும் கஷ்டம் இது புரியறது. அது கொஞ்சம் 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 தியானிச்சேன்னா சொன்னதை உணரணும். அதான் சொல்றாரு, கினேயம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே சர்வம் பிரதீதம். பிரதீதம் ஓன்லி ஜஸ்ட் an appearance, image. இப்ப என்ன உங்களை பார்த்தேன் நானும், உங்க இமேஜ் தான் கண்ணுல வந்து உள்ள ஜீராக்ஸ் காப்பி மாதிரி இமேஜ் தான் உள்ள போயிடுச்சு. இமேஜ் ஒன்லி. நம்ம அனுபவங்கள் எல்லாமே கூட இமேஜஸ், படங்கள். அதுதான் பிரதீதம். அதை பத்தி தெரிஞ்சது, இது பத்தி அந்த ஞானம், இது எல்லாத்தையும் சேர்ந்து அங்க மொத்தம் மனசனி சொல்லப்படுறது. அண்ணா ஞாதா அనే வார்த்தை விட்டுட்டாரு சிவபெருமான். அதனாலதான் நான் அதையும் சொல்லிட்டேன், சொல்லல இங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், இதுல ஞாதா வார்த்தை இல்லை. அதனால ஞானம் கிரேயம் ரெண்டுமே சமந்தான். அப்படின்னு அர்த்தமா? தெரிஞ்சுக்கிற நானும் தெரிஞ்சுக்கப்படுறது தெரிஞ்சுக்கிறது இது மூணு கிடையாது. there is only one. ஏகம் பண்ணணும், ஏகம் பண்ணணும். அதனால தியானத்துல மெடிடேட்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மெடிடேஷன் அது இல்லை, மெடிடேட்டட் அது ஒண்ணு இருக்கலாமன்னு சொல்லுவோம். முதல்ல தேய வஸ்து மட்டும்தான் இருக்கும், தேய தியாதா தியானம் இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சம் டிராப் ஆகி போய் நீ அந்த தேய வஸ்துலேயே மனசு லீனமாயிடும். பட் தட் இஸ் நாட் அல்டிமேட். ஒரு தேய வஸ்து எங்க இருக்கு? இதெல்லாம் மனசுக்கு வஸ்துவுக்கு இருக்கிற நடுவில் பிசினஸ். பட் சுத்த ஞானத்துல அது தேவையில்லை, திருப்புட்டியே தேவையில்லை. ஆப்ஜெக்ட்லெஸ் அவேர்னஸ் ஒரு பிலாசபர் இதே சொல்லுவார். ஆப்ஜெக்ட் இல்லாம அவேர்னஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு சந்தேகம். தூக்கத்துல நீ சொல்லுவே எனக்கு அவேர்னஸ் இல்லைன்னு. உனக்கு அவேர்னஸ் இல்லைன்னா நீ நல்லா தூங்கிட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்காங்க, அதனால உனக்கு எக்ஸ்பிரஷன் கஷ்டம். அங்க ஆப்ஜெக்ட்லெஸ் அவேர்னஸ், அதுதான் நம்முடைய ஸ்வரூபம். அண்ணா சரி, எனிஹோ புரிஞ்சுக்கணும். புரியாது, புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஆனா புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க சார்ன்னா, நான் அந்நிய பந்தா தித்தீயகம். இது நீ பண்ணாமே, இந்த திரிபுடியை விட்டு கொடுக்காம, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்காம, உபனிஷத்து கிளாஸ் இதெல்லாம் கேட்காம, வேதாந்தத்தில் படிக்காம இன்னொரு மார்க்கம் ஏதாவது இருக்கா? குறுக்கு வழி இல்லை. நானிய பந்தா வித்யதேயனாய புருஷ சூக்தத்திலேயே சொல்லப்பட்டது. 2 வாட்டி வரும் அந்த வார்த்தை. நானிய பந்தா அயனாய வித்யதே யக்னேன யக்ன கல்பன் அப்படின்னு 2 வாட்டி வருது. அதுதான் சொல்றாரு. அதனால இந்த திரிபுட்டி ரஹிதம் அப்படின்னா மித்யாத்வ நிச்சயம் பண்ணணும். அதனால நம்ம அறிவு, நம்ம ஞானம், அத முன்னாடி என்ன சொன்னார், சர்வம் அனாத்ம கண்டனம் பண்ணுவார் இல்லையா? பண்ணதுக்கு அப்புறம் நீ இருக்க மிச்சம், நீ பூர்ணமா இருக்க, சாந்தமா இருக்க, சுத்தமா இருக்க, அத்வைத்தமா இருக்க, அமிர்தமா இருக்கு, இப்படி இருந்துக்கோ. மீனிங் இஸ், அர்த்தம் என்னன்னா, அதாவது எதுக்கும் வாழ்க்கையில் இதெல்லாம் மனசு காட்டுறது, செய்யறது, அனுபவிக்கிறது முக்கியத்துவம் கொடுக்காது. எவ்வளவு ரொம்ப சிறந்ததானாலும், அது ஏதாவது பெரிய சித்தி போல் இருந்தானோ, ஒரு மேஜிக் போல் இருந்தானோ, சர்வத்தில் தள்ளிடு. தள்ளு, உன்னிலே நீ நில்லு.
ఇదే ఎక్స్ప్రెషన్ ఉంది నా అన్య పంత కైవల్యోపనిషత్తులో కూడా சொல்லப்பட்டது. కైవల్యోపనిషత్తు జాగ్రత్ స్వప్న సుషుప్త్యాది ప్రపంచం యత్ప్రకా అంగిల్ల సబ్రహ్మ సవిష్ణు సోక్ష సయేవ ప్రాణః సకాలోగ్ని చంద్రమా సయేవ సర్వం యద్భూతం యచ్చ భవ్యం సనాతనం దినాత్మా మృత్యుమత్యేతి నాణ్య పంథా విముక్తయే. அங்க விமுக்திக்கு வேற மார்க்கம் இல்லைன்னு சொல்லியாச்சு. பாகவதம் சதுஷ்லோகி இதுல வந்து ஏதாவது சொல்லணும்னு இந்த விஷயத்தினை ருதேர்தம் யத் பிரதீயேத சாத்மனி தம் வித்யாதாத்மனோ மாயாம் யதாபாசோ யதாதமஹ. ஆனா சதுஷ்லோகி பாகவதம் நான் தமிழ் இங்கிலீஷ்ல பேசல, தெலுங்குல பேசணும்னு தோணிச்சு, பேசிட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஓகே, இப்ப அர்த்தத்துக்கு போல ஜஸ்ட் எனக்காக ஞாபகம் வச்சுட்டேன். அதே தான் அங்க சொல்லப்படுது. எத் பிரதீயேத ந பிரதீயத்தை ஆத்மனே. பிரதீயத வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா, பட் இட்ஸ் நாட் இன் த ஆத்மா. ஆத்மலோ பிரம்மன்ல கான்சியஸ்னஸ்ல இது எதுவுமே இல்லப்பா, ஒட்டுக்கலப்பா. இப்போ ஜலத்துக்கிட்ட போயிட்டு அலை பத்தி, நுரை பத்தி, பபிள்ஸ் பத்தி, கடல் 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 உப்பு பத்தி இதெல்லாம் பேசிட்டா ஜலத்துக்கு என்னதான் புரியும்? என்னதான் பேசிட்டு இருக்க நீ? அதுபோல் கடைசியா சொல்லணும்னு என்ன சொல்றாருன்னா, மித்யாத்வ நிச்சயம் பண்ணணும். மித்யா அனுபவப்படுறது, தொந்தரவு கொடுக்கறது, துன்பம் கொடுக்கறது, கவலை கொடுக்கறது, எல்லாம் பண்றது, எல்லாம் பண்ணும், பண்ற போல் இருக்கும். பட் மித்யா. சுகம் மித்யா, துக்கம் மித்யா, லாப நஷ்டம், மான அபிமானம் சர்வம் மித்யா, நாட் ரியல். அப்படின்னு ஒரு தள்ளிட்டான்னா நீ நிக்க வேண்டிய இடத்துல நீ நிந்திட்டாய். அப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இருந்தபடிக்கே இரு. பிரகிருதி மாய அது செல்ல முடியாது, அது பாட்டுக்கு அது போகும். உனக்கு பயம் போயிடுத்து, துக்கம் போயிடுத்து, மோகம் போயிடுத்து, அந்த பலம். இப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் 128 கிமத்ர பகுநோக்தேனா சாஸ்திரகோட்டிசதைரபி துர்லபம் சித்த விஸ்ராந்திஹ வினா குரு கிருபாம் பராம். நீயா சும்மா இங்க இது 2 விதமா ஜாகிரதை பார்க்கணும் இந்த ஸ்லோகம். இங்க மேலோட்டமா முதல் இது படிச்சா ஜெனரலா என்ன புரியும், அப்படி படிச்சு மேலோட்டம் அப்படி புரிஞ்சுக்கனா சில பேர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அதையும் சொல்றேன் முதல்ல, அதுக்கப்புறம் ஆழமா பார்ப்போம். ஒருத்தர் சொல்றாரு, அப்பா ஆத்மா இங்க இருக்கு, ஆத்மா இருக்கு, நீதான் இங்க இருக்கு. ஆத்மா இங்க இருந்தா நீ இப்ப சாஸ்திரம்னு சொல்லிட்டு புஸ்தகம் தேடுற, உபனிஷத்து அதுன்னு ஸ்வேதாஸ்வதர ரூபத்தண்ணி ஒண்ணு வேண்டாம். அதனால இங்கே தேடு, புரியாமன்னு கேட்டுட்டே இரு. வாட் இஸ் த நீட் ஆஃப், இங்க முதல் வரி அர்த்தம் அதேதான் சிவன் சொல்ல சரியா, பகுனா உக்தேன சாஸ்திர கோடி சதைரபி கிமத்திர. எதுக்கு இவ்வளவு சாஸ்திரங்கள், 10 உபனிஷத்துகள், 18 அத்தியாயங்கள பகவத்கீதை, ஆத்மா இங்கதானே இருக்கே, நீ புஸ்தகத்தை தேடுற అని சொல்றான். இப்போ சொல்றான், உலகத்திலேயே பெரிய பேரு இருந்த ஒரு டீச்சர், ஒரு மகாத்மா, இப்போ யாருன்னு சொல்ல மாட்டேன். No, just close the eyes and
ஓம் சொல்லு, இல்லைன்னா உயாமையனா கேளு, போதும் அப்படின்னு அர்த்தம் வரும். இது பார்த்த தவறு, அப்படி புரிஞ்சு கூடாது. சரியா? அப்போ அப்படி இருந்துச்சுன்னா எதுக்கு இத்தனை சாஸ்திரம் பகவான் வச்சிருக்காரு? ஒரு கேள்வி. சும்மாவா? தேவையில்லாது. அந்த சாஸ்திரங்களுக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாரும், மகர்ஷிகள், ಋಷಿಗಳು, சங்கராச்சாரியர்கள் எல்லாரும் எதுக்கு அத்தனை வாழ்க்கை மொத்தம் அதுக்கு சமயம் கொடுத்துட்டு அதுக்கு பாஷ்யம் ஏது இதெல்லாம் பண்ணுவாரு? அவங்க என்ன பைத்தியக்காரர்கள் என்ன? நீ இப்ப புதுசா இந்த மாதிரி ஏதோ மேலோட்டம் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா படிச்சுக்காம தெரியாம நோ நீட் ஆஃப் எனி சாஸ்திரம். எதுக்கு சத்சங்கம் சிரவணம் பண்ணணும்? அடிக்கடிக்கு ஒரு வாரம் அவர் ஒரு புஸ்தகம் எடுப்பாரு, அப்படியே நீ போயிட்டே இருக்கும். நீ அப்படி படிச்ச கேட்டா கூட அதெல்லாம் புக்கிஷ் நாலேஜ் தான். Then you have to do some kind of sadhana. Either you have to stand on the head or drown in the water. இப்படியெல்லாம் ஏதாவது சொல்லுவான். அது கேட்கறது நம்ம கூட நல்லா இருக்குன்னு தோணும். தோணிச்சா நீ ஏமாந்து போயிட்டேன்னு அர்த்தம். நீ பெரிய மக்கு. இங்க என்ன எடுத்துக்கணும்னா, உனக்கு என்ன வேணும்? சித்த சுத்தி வேணும், சித்தம் உடைய சாந்தி வேணும். இதுல அது குருவுடைய பரம கிருப, குருவுடைய பரம கிருபை இல்லாமே இது துர்லபம், நடக்காது அப்படின்னு முடிக்கிறார் இந்த ஸ்லோகம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இது சாஸ்திரத்தனே சிவபெருமான நிந்திக்கல. சாஸ்திரன்னு நிந்திக்கிறதா இருந்தா அவரே இவ்வளவு 300 ஸ்லோகங்கள் மேல இருக்க, இவ்வளவு பேச வேண்டியதில்லை. பார்வதி, நான் கண்ணு மூடி உட்கார்ந்த போல் நீ கண்ணு மூடி உட்காரு, சமையல் ரூமுக்கு ஒன்னும் போக வேண்டாம். தந்து நீ நான் ரெண்டு, நீ மெடிடேஷன் நான். அந்த அம்மா இது கேட்கணும். ஏன் அந்த அம்மாவுக்கு மெடிடேஷன் பண்ண தெரியாதா? இவன் இவ்வளவு நாள பார்த்து இன்னொன்னு, ஸ்திரீகள் பாரியா இருந்த பத்னி, தர்ம பத்னிக்கு, அர்த்தாங்கிக்கு இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நம்ம சாஸ்திரப்படி. அது இப்போ சொன்னா அவங்களுக்கு புரியாது, அது நீங்க பேசுறதுக்கும் தயார் இல்லை, அது இந்த சந்தர்ப்பம் இல்லை. பட் இட்ஸ் வெரி வெரி டீப் சிக்னிபிகன்ஸோடு இருக்கிறது. அது அதெல்லாம் தனியா கிளாஸ் எடுக்கும். எத்தனை கிளாஸ் எடுக்க முடியும்? அப்படி அதே போதும். அது முக்தி கொடுக்கும், ஞானம் கொடுக்கும்ன்றாங்க. பதி சேவா, பத்தினி தர்மம் அதே முக்தி கொடுக்கும்னு சொல்லியாச்சு. அப்போ இங்க என்ன, குரு கிருப, பரம குரு கிருப இல்லாம அப்படி உங்களுக்கு இது சித்த விஸ்ராந்தி என்றார். சித்த விஸ்ராந்தன்னு அர்த்தம் இங்க ஏதோ பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. இப்ப மேல பேசினா பிரபஞ்சோபசமம் அந்த ஞானம் வராதுன்னு அர்த்தம். சித்த விஸ்ராந்தன்னா ஞானம் வராதுன்னு அர்த்தம். அப்படி நான் சொன்ன மாதிரி எங்க தெரியாது. ஸ்ருதி யுக்தி அனுபூதி இருக்கிற ஒரு குரு. ஸ்ருதி யுக்தி அனுபூதி மூணுத்தினு சேர்ந்து விவரிச்சு நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு குரு போதனை பண்ணாதா ஒரு சிஷ்யனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படும். இல்லைன்னா நை இல்லை, நை என்ன ஹிந்தி, நடக்கவே நடக்காது. அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். எப்படி வினா குரு கிருபாமன் தானே சொல்லிட்டாருன்னா, குரு கிருபான்னு என்ன நிறைய வாட்டி சொல்லிட்டார். குரு உபதேசம் தான் குரு கிருபா. உபதேசம் தான் கிருபா. அவர் பேசிட்டா கிருபா. அவர் புரிய வச்சா எனக்கு புரிய போல் சொல்றாருன்னா கிருபா.
பகவானோட கிருபா, பகவான் பகவத்கீதை பேசினதுனால தானே இப்ப நமக்கு அது கிடைக்கிறது டீட்டெயில்டா. அவர் உபனிஷத்துகள் வேதம் எல்லாம் கிருப்பா, அதுதான் கிருப்பா. அது கேளு. அவர் வார்த்தை கேட்கறது, கேட்டு புரிஞ்சுக்கிறதா கிருப்பா. அவர் பேசவே இல்லைன்னா மௌனி சுவாமியா இருந்த போய் நமஸ்காரம் பண்ணலாம். அவர் பாட்டுக்கு அவர் மௌனமா இருக்கிறதுக்கு அவர் எனர்ஜி சேவ் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு மௌனி சுவாமி கிட்ட நானும் 10 வருஷமா மௌனி சுவாமி யாருமே நம்ம ஊருக்குள்ள இருக்க மாட்டாரு. அவரு கொஞ்சம் தூரமா எங்கோ இருப்பாரு. இருக்காருன்னு தெரிஞ்சு சார் நான் ஒரு மாசமோ எப்படியோ போய் தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் பணம் வச்சுக்குவாரு. நீ 10 வருஷம் இல்ல 100 வருஷம் அப்படி போயிட்டு வா, உனக்கு ஞானம் வந்துச்சுன்னு தான் எனக்கு சொல்லு. ஞானம் வர்றதுக்கு யாரும் எந்த ஜாது மீன்ஸ் மேஜிக் எப்படி வித்து ஏதாவது பண்ணி ஒருத்தனுக்கு ஞானம் கொடுக்க முடியாதனேது ஸ்ருதியோடைய கருத்து. கீதையில பகவானாவது எங்காவது ஞான போத குரு வினா கிருபா అనేది இங்க டீச்சிங் அர்த்தம். அப்படி நடந்ததா எங்கேயுமே இல்லை. நீங்க புராணங்கள் எங்காவது அப்படி இப்படி இப்ப அதுக்காக படிக்காதுங்கோ. நான் கேட்கல எங்கவே. அப்படி பண்றதான பகவான் ஈஸ்வரன் லக்ஷ்மணன் ராமச்சந்திரனுக்கு அப்படி பண்ணி கிருப்பா. லக்ஷ்மணனோட சந்தேகங்கள் எல்லாம் போயிருக்கணும், ஞானம் வந்திருக்கணும். ஆனா ராமகீதான்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதாந்தம் பேசியிருக்காரு. ஜெகத் லட்சணம், ஜெகத் லட்சணம் என்னென்னமோ பேசிட்டு எல்லாம் குழப்பிட்டோம். எல்லாம் ஒருமே ஞாபகம் இல்லை சார், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நான் என்ன பண்ணிட்டோம். ராமகீதை என்ன சாமான்யமா எப்படி படிச்சு பேசி முடிச்சிட்டோம். திரும்பி கேளுங்கோ டைம் இருந்தா. டைமே இருக்காது. இப்போ நான் 5 பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. தமிழ் 3 தான் தமிழ். படிச்ச கேளுங்கோ. நாரத பக்தி சூத்திரம் அதான் கேளுங்கன்னு நினைச்சிட்டோம். டிஃபரெண்ட். அவனுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்க வேற மாதிரி இருக்கும். புதுசா ஒன்றும் அப்படி உனக்கு ஸ்ட்ரைக் ஆகும் விஷயம், சந்தேகம் போயிடும். அதுதான் அர்த்தம் இங்க புரிஞ்சுக்கணும். உபதேசம் வினா ஒருத்தனுக்கு చిత్త విశ్రాంతి ఏర్పట్టి జ్ఞానం అనేది அவனுக்கு ஏற்படாது. கருணாகண்டபாதேன சித்வா பாஷாஷ்டகம் சிஷோः ஆஷாஷ்டகம் சிஷோः சம்யகானந்தஜனகः சத்குரு சோபிதீயதே. ஒரு ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன் இருக்கு, அப்போ அது புரியும். அப்படி மேல சொன்னவர் இங்க அந்த கருண பதத்தினை உபயோகப்படுத்துறாரு. கருணமனே கட்கம்ன கத்தி அப்படின்னா அவருடைய போதனம் அனே டீச்சிங் அனே கத்தி. அசங்க சஸ்திரேண திருடேன சித்வா ததப்பதம் தத்ம பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயः. 15வது அத்தியாயம். அசங்க சஸ்திரேன் என்றார். டிட்டாச்மெண்ட் இது என்ன சொல்றீங்க, மனு கடவாளம் கத்தி கொடாலி. அதே போல இங்க கருணா கட்க பார்த்தேன்னா அவருடைய டீச்சிங் அந்த பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது மூலமா சிஷ்யனுக்கு இருக்கிற சிஷ்யன் இங்க சிஷோஹு அனே ஏது இருக்கு. நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக நினைச்சிட்டேன். சிசு குழந்தை, சிசுக்கு பாசம். சிசு பாசம்னா சிஷ்யன்னு இல்ல அங்க கூட தமிழ். இங்க சிஷோஹுன்னு தான் இருக்கு. இங்க திடீர்னு சிஷ்யன் சிஷோஹன்னு பண்ணிட்டான். சிசுக்கு
ஒன்றும் தெரியாதில்லை. அவன் உள்ள இருந்து வரும்போதே ஒரு பாசத்தோட வரான். அது கட் பண்ணணும். கட் பண்ணாம அது வச்சுக்கிட்டு வர முடியாது. ஐயோ, அதுதான் முதல் பண்ண வேண்டிய வேலை. ஆனா இவர் கொஞ்சம் மூச்சு வாங்கி கொஞ்சம் அளந்து ஆடுற வரைக்கும் அது இருக்கணும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் அங்க இருந்து எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் கட் பாஷம் வித்தியாச்சு. மேபி அந்த அர்த்தத்தில் ஆகலாம். சரி, அஷ்ட பாஷவன் இங்க ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. பொதுவா இது நம்ம வேதாந்தத்துல எங்குமே படிக்கல. இது மேபி வேற தந்திர ஆர் யோக சாஸ்திரம் வந்து எடுத்திருக்கோம். சொன்ன இல்ல, சிவான்னா ஒரு யோகா மாஸ்டர் அவர். அதனால அவர் கொஞ்சம் புதுசு புதுசுதான் சொல்லுவார். சொல்றது வேதாந்தம் தான். சொல்ற என்னன்னு அஷ்ட பாஷகத்தனி அப்போதான். ஸோ ஞானம் உனக்கு உருவாகிறதுக்காக ஞான போதனை செஞ்சு அந்த போதனை மூலமா உன்னுடைய பாஷங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடுவார். அதுக்கப்புறம் பாஷம் எல்லாம் விட்டு போச்சுன்னா சமயக் ஞானானந்தம் ஜனக, சமயக் ஆனந்தம். அப்போ உன்னுடைய ஸ்வரூப ஆனந்தம், நிஜ ஆனந்தம், பிரம்மானந்தம், ஓமானந்தம், 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 சச்சிதானந்தம், அது உற்பத்தி ஆகும். உற்பத்தி என்ன உள்ள அதுதான் நீ தெரிஞ்சுக்கோ, இருக்கு ஆல்ரெடி. அதை ரெகக்னைஸ் பண்ணுவேன். இதுதான் சத்குரு கொடுக்கிறது. அபிதீயதே. இங்க அபிதீயத்தைன்னா கூட டீச்சிங்னு அர்த்தம். சும்மா கொடுத்தாருல. அபிதீயத்தை டீச் பண்ணி சொல்லி கொடுத்து ஒழுங்கா சொல்லி கொடுத்தேன். சரி, அஷ்டபாஷங்கள் என்னன்னு ஜஸ்ட் சொல்லுவேன், விவரணம் அப்புறம் போறோம். இது வந்து சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா கிருணா, லஜ்ஜ, பய, சங்க, ஜுகுப்சா, குல, ஜாதி, ஷீல. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா aversion, shame, fear, doubt, disgusting nature, caste complex, birth complex, and என்னுடைய நல்ல குணங்களை பற்றி மை அப்சஷன் ஆஃப் மை குட் கேரக்டர், இதுன்னு கொஞ்சம் சிந்தசைஸ் பண்ணி இது எப்படி சிலது லோக்கல் லௌகிகமானது, சிலது வந்து இன்டர்னல் பர்சனல் ஆனது, இப்படி கம்பைன் பண்ணி சொல்றாரு. இதுதான் அஷ்ட பாஷங்கள்னு சொல்லப்படுறது. அதெல்லாம் போகும். இது நமக்கு ஆல்ரெடி புரியும். நம்ம பொதுவா புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனான்னு பிருகதாரண்யகத்துல சொன்னோம். பாஷம் என்ன நமக்கு தெரியாதது என்ன? எனக்கு புள்ள மேல எனக்கு பாசம், என் பேரன் மேல எனக்கு பாசம், பேத்தி மேல, ஏன்னா நாய் மேல, டாமி ஜெரி நாய் குட்டி, அது மேல பாசம், பணத்து மேல பாசம், நகை மேல பாசம். பாசம் வந்து என்ன? எது கட்டி போடுறதோ நம்மள, அதுக்கு கூட அதுக்கு பேரு கயிறு. பாசம்னா கயிறு. யமன் கையில யம பாசம் சொல்றான்னு அது கயிறு. என்ன கட்டி இட்டுட்டு போவாரு. நம்ம இத்தனை கூட கட்டி கட்டிய வச்சுக்கிட்டோம். யம தர்மராஜனை பாருங்க, நான் எத்தனை கயிறு வச்சு எத்தனை கூட நான் கட்டி கட்டிய பிடிச்சிருக்கேன். நீங்க ஒரு கயிறு கொண்டு வந்து என்ன இழுத்துட்டு போகணுமா? போக முடியுமா? அப்படின்னு சொல்லி நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். செல்லுமா? அவருக்கு முன்னாடி செல்லுமா? எல்லாம் விட்டுடும். அவர் வந்து கூப்பிட்டு சொல்றதுக்கு முன்னாடியே, நீ துக்கப்பட்டு விடுறதுக்கு முன்னாடியே சந்தோஷமா ஆனந்தமா இப்பவே எல்லாத்தையும் தள்ளிவை, நிம்மதியாயிரும். சர்வம் ஆத்மமயம் சுகம், சர்வம் அனாத்மமயம் அனாத்ம துக்கம், சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம்.
ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओम तत्सत्।